நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சங்கீத புஸ்தகம் 34 சங்கீதம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுங்க. நம்ம ஒரு பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிச்சின்னா ருசித்து சாப்பிடுவோம். மேங்கோ சீசனில் அதில் இருக்கிற டேஸ்ட்டை விதவிதமான மேங்கோ இருக்குது, அதில் அந்த மேங்கோவெல்லாம் ருசித்து சாப்பிடுவோம். ஜாக் ஃப்ரூட் சீசனில் அந்த ஜாக் ஃப்ரூட்டை நம்ம ருசித்து சாப்பிடுவோம். ஒரு டீயோ காஃபியோ எத்தனை குடித்தாலும் சிலருக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடே ஆகாது. குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ருசித்து சாப்பிடுவாங்க, ருசித்து குடிப்பாங்க, ருசித்து அவங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்த்துருக்குறோம். ஆனால் என்னங்க, ஆனால் அதில் ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? எனக்கு கிடைத்த நல்லவர் இன்னொருக்கும் கிடைக்கணும். இந்த காக்கா கூட்டத்தை பாருங்கள். அந்த காக்கா ஒரு ஆகாரத்தை பார்த்த உடனே எல்லாரையும் கூப்பிடுது, அவங்க இனத்தை எல்லாத்தையும் கூப்பிடுது. காக்கா கத்தின உடனே அது இனெல்லாம் வந்துடுது. எவ்வளோ பாருங்களேன், வேறு ஏதாவது வருதுங்களா? இல்லை. காக்கா கத்தின உடனே, காக்கா கத்தும்போது ஒரு சில சவுண்ட்ஸ் வரும். ஆகாரத்துக்கு என்று கத்தும்போது ஒரு சவுண்டு இருக்கும். ஆனால் அதே வேளையில் அந்த காக்கா இனத்தை சார்ந்த வேறு ஒரு காக்காவுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அதில் ஒரு பார்த்த உடனே ஒரு வித்தியாசமாக சவுண்டு விட்டுட்டு அது ஒரு பெரிய கூட்டம் கூடும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேர்றதுக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். பெங்களூரில் நாங்கள் இருந்த பழைய வீட்டில் வெளியில் திடீர்னு பார்த்தா கரண்ட்டில் டச் ஆகிட்டு ஒரு காக்கா வந்து விழுந்தது. இப்போல்லாம் காக்கா பார்க்குறதே ரொம்ப அபூர்வம். நான் அதை பார்த்த உடனே அந்த தூக்கிட்டு தண்ணி எடுத்து அந்த காக்காவுக்கு கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருச்சு. அந்த அழகாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கொடுத்து கொஞ்சம் ரெக்கவர் ஆனவுடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பித்து பறந்தது. அடுத்த சில தினங்களும் அந்த காக்கா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்துட்டு போச்சு. நல்லவர் இந்த ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லதை ருசித்து பாருங்கள். நீங்கள் ரோட்டில் போகும்போது ஏதோ ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டிருப்பீங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், திருப்பி நீங்கள் போகும்போது உங்களுக்கு பின்னாடி வாலாட்டிக்கிட்டே வரும். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அந்த நாய்க்கு நீங்கள் நல்லவராக தெரியுதுங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லவராக தெரியுதோ இல்லையோ, அந்த நாய்க்கு நீங்கள் ஒரு நல்லவங்களாக தெரியுது. எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு எத்தனை நாள் கர்த்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, எத்தனை விபத்துலேருந்து ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு, எத்தனை பிரச்சனையிலேருந்து துன்பத்திலேருந்து துயரத்திலேருந்து பாதுகாத்திருக்கிறார். அவரை நம்ம நல்லவர்னு சொல்லணும்ல, அவர் நல்லவர் என்பதை சொல்கிறதுல ருசி பார்க்கணும்ல. நாம் ரட்சிக்கப்பட்டது மாதிரி மனித இனமாகிய எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் உருண்டோடி கொண்டு இருக்கிறது, வியாதியில் உருண்டோடி கொண்டு இருக்கிறது, துன்பத்தில் இருக்கிறார்களே, கடன்கள் இருக்கிறார்களே, வேதனையில் இருக்கிறார்களே, அவர்களை ஆண்டுடைய அன்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், நான் நல்லவராய் இருக்கிறவரை நோக்கி பார்க்கிறேனே, அந்த நல்லவரை நீங்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும் தானே. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம், கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அந்த தெய்வத்துடைய அன்பின் பிரசனம் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கணும், ஏசப்பாவுக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த நல்லவரை மற்றவர்களுக்கு நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அன்றைக்கி ஆண்டவர் சொன்னார் யூதாஸ் காரியத்தை பார்த்து, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னார். என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்று சொன்னார். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் சொல்லாமல் இருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ இந்த நாளில் நமக்கு சமயம் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி அவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நீங்கள் அலர்ட்டாக இருங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த நல்லவரை மற்றவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார், தைரியமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை கேட்டு உங்களை ஹானர் பண்ணுவார். ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் செய்வார், தைரியமாக சொல்லுங்கள். உங்களுடைய வார்த்தையை ஆண்டவர் ஆனர் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா?
கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்ற அழகான வார்த்தையின் பிரகாரமாய் அன்பு தகப்பனே, இந்த நாளில் நீங்கள் எத்தனை நன்மை செஞ்சுருக்கிறீங்கப்பா, எவ்வளோ கிருபை செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறீங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து நாங்கள் அப்படியே எங்களுக்குள்ளே அதை வைத்து கொள்ளாமல் மற்றவர்களையும் அன்புக்குள் நடத்த கிருபை தாங்கப்பா. இரக்கம் பாராட்டும், ஆசுதமாக இருக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.